ஐயா கொடுங்க. அதுக்காக நடக்குதா இங்க இத்தனை நாளா? ஒரு நிமிஷம் கரண். அஜய், சாரி, ஐ நோ யூர் இன்ட்ரெஸ்டட் அண்ட் நீ ரொம்ப நல்லவன் தான். ஆனா என் மனசுக்கு ஏத்தவன் கரண் தான். I'm sorry. I know you tried to impress me, but I cannot marry you. ஐயோ சுப்பு, என்ன இப்படி சொல்லிட்ட? Sorry Ajay, don't force me. என்னால என் முடிவை மாத்திக்க முடியாது. ஐயோ அது இல்ல சுப்பு, இங்க வந்தது, உங்க வீட்ல இருக்க எல்லாரையும் பார்த்தது, உன்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணது, இது எல்லாமே உனக்காக இல்ல, உங்க அக்கா அண்ணத்தை பொண்ணு கேட்கறதுக்காக தான். ஆமா, அதுக்காக தான் எங்க அப்பா அம்மாவோட நான் வந்தேன். சரி சரி, நீ சும்மா இரு. அண்ணன் நீ சொல்லுமா. நான் நீ எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு தெரிஞ்சப்போவே உன் காம்படிஷன் யாருன்னு செக் அவுட் பண்ணதுக்காக காலேஜுக்கு வந்திருந்தேன். அப்பதான் நான் அஜய் மீட் பண்ணேன். எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆச்சு. உன்னை பத்தி பேசுவோம், எலெக்ஷன்ஸ் பத்தி பேசுவோம். அப்புறம் தான் எனக்காக அவ வித்ட்ரா பண்ண போறேன் எலெக்ஷன்ல இருந்துன்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப அவனை பிடிச்சு போயிடுது. ஸோ ஐ ஜஸ்ட் டைம் இருக்குச்சே ஆத்துக்கு வான்னு நான் தான் சொல்றேன். பரவாயில்ல, அவன் ஏற மாதிரி இல்லாம நல்லா போயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா சுப்பு, கரண் கிட்ட இத முன்னாடியே சொல்லியிருக்கலாம். ஆனா ஒரு காம்படிஷன் கொடுத்தா அவன் உன்னை சீரியஸா அப்ரோச் பண்ணுவான்னு தான் நான் சொல்லல. ஏன்னா நம்ம கரண் தான் எதிரிய ஓட விட்டு ஜெயிக்கிற ஆளாச்சே. என்ன நடக்குதுங்க? நான் ரெண்டு பேருமே சுப்புதான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்கன்னு நினைச்சேன். நானும் தான். ஆனா இந்த ட்விஸ்ட பாரு, யாருக்குமே தெரியாம இந்த அப்பாவி மாதிரி இந்த அண்ணமும் இந்த அஜயும் லவ் பண்ணிருக்காங்க. நீ அவங்க சாட் ஹிஸ்டரிலாம் பாக்குறது இல்லையா? என்ன சரி இவ்வளவு நல்லவா இருக்க? அப்போ கரண் சுப்பு ஒரு ஜோடி, அண்ணன் அஜய் ஒரு ஜோடியா? ஆமா, ஒரு வழியா நம்ம கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. அது எப்படி? இன்னும் அந்த ஆதிகேசன் ரிவெஞ்ச் பிளான் வேற இருக்கே. இந்த ரெண்டு கல்யாணமும் நடக்குதான்னு பாத்துறணும். அதுவும் சரிதான். ஓ, கதை அப்படி போத. கரண் சுப்பு கல்யாணம் இந்த ஜென்மத்துல எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன். அர்ஜுன், உன் கேரக்டரே புரிஞ்சுக்க முடியலையே. ஏன் கேரக்டர் விட உன்னோட கேரக்டர் கொண்டு வரேன். சரோஜா உள்ள வா. அடடே, யார் இந்த குழந்தை? நல்ல செக்க செவேல்னு ரோஜா மாதிரி இருக்காளே. ரோஜாவை மயக்கிய ராஜா அவர்தான். எப்படி பண்ணிட்டீங்க? அவ ஏதோ ரைமிங் டைமிங்க ராஜா ரோஜாங்கிறான். எப்பா அர்ஜுனா தெளிவா சொல்லுப்பா. அவர் என்ன, நானே சொல்றேன். நானும் சுப்பும் ஒரே காலேஜ் தான். கரணும் நானும் ரொம்ப நாடா பரிச்சயம் எங்க ரெண்டு பேருக்கும். சரோஜா பழகணும் சரி, ஆனா ஃப்ரெண்ட்ஸ் தானே. வெளி உலகத்துக்கு அப்படிதான் இருக்கணும் நீ சொன்னதுனால உன்னோட நான் வெளியில அவ்வளவா சுத்தினதில்லை. அடப்பாவி சுப்பு, என்ன இப்படி பண்ணிட்டாங்க? இரு ராஜி, நம்ம ஃப்ரெண்டை நாமளே சந்தேகப்படக்கூடாது. Moreover, he's my fiancé. I mean, soon to be. நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுடி சரோஜா. சுப்பு, கரனுக்காக வாதாட உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா கரனுக்கு வந்த பழி இது கரனுக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்கே வந்த பழி. குறிப்பா என் வளர்ப்புக்கு. நீ கொஞ்சம் இரு, நான் சரோஜாவோட பேசிட்டு வரேன். சரோஜா, கண்டினியூ. சுப்புவோட லெட்ஜர் ரெக்கார்ட்ஸ், அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்க சொன்னான். இன்ஃபேக்ட் பட்டிமன்ற ஸ்பீச் கூட நான் தான் எழுதி கொடுத்தேன், அவளை கவர் பண்ற மாதிரி. நீ ஏன் எழுதி கொடுத்த? அப்படி எழுதி கொடுத்தாதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னான். அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி கல்யாணத்தை பத்தி பேசினப்போ சுப்பு என் பக்கம் இருக்கும்போது நீ எதுக்குன்னு என்ன உதாசீனப்படுத்தினா. அப்புறம் உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லிட்டான்னு சொன்னப்போ பலாருன்னு அரைஞ்சிட்டாரு. ஓ, கரண் அரைஞ்சிட்டானா? ஓ, அதான் கண்ணம் வீங்கி இருக்கு. சரி, நீ சொல்றது நான் இங்க உள்ளவங்க எல்லாரும் நம்பணும்னா அங்க என்ன நடந்ததோ அதை திருப்பி இங்க நடத்தி காட்டணும். அதான் இந்த போலீஸ் எல்லாம் சொல்லுவாங்களே, எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கொலை நடந்தது எப்படி,
நீ எப்படி பிடிச்ச அப்படின்னு ஒரு சீனை ரியாக்ட் பண்ணி காட்டுவாங்க. அதை இங்க பண்ற. வா, நீ தான் கரண், நான் தான் சரோஜா. அங்க என்ன நடந்தத அதை அப்படியே இங்க நடத்தி காட்டு. என்ன பாலு, சித்ரா குற்றம் நடந்தது என்ன, லா அண்ட் ஆர்டர் இதெல்லாம் ரொம்ப பாப்பாங்க போல இருக்கு. ஆமா நான் வீட்டுல அப்பப்போ அப்படிதான் மாட்டிப்பேன். சும்மா இருங்க. சரோஜா நீ கண்டினியூ. ஏன் சரோஜா என்ன இந்த பக்கம்? நீங்க தான் சுப்பு பின்னாடியே சுத்துறீங்க, அதான் உங்களை பார்த்து பேசலான்னு. ஓ எஸ், பேசலாம் பார்க்கலாம், ஆனா பழக்கூடாது. ஏன்னா எனக்கு சுப்புவை பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உங்க சைக்காலஜி தெரியாம நான் உங்களை லவ் பண்ணிட்டேன். ஆனா அவளோட அக்கௌண்ட்ஸ் எனக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால என் பேங்க் பேலன்ஸ் அவளோட சேர்க்க முடிவு பண்ணிட்டேன். இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லி உன் முகத்திலே கிழிச்சிட்டா முகத்தை நான் கிழிச்சுடுவேன்னு சொல்லி பலான்னு அரைஞ்சுட்டாரு. ஓ, அரைஞ்சிட்டான். சரி, இவ்வளவு சொன்னீங்க, ஏன் அதை மட்டும் நிறுத்தி வச்சிருக்க சரோஜா? கமா கோ ஹெட். அவன் எப்படி அரைஞ்சானோ அதே மாதிரி இங்க அரைஞ்சு காட்டு. சரோஜா, கரனை பத்தி அவ்வளவு தெரிஞ்சு வச்சனே, அவன் லெஃப்ட் ஹேண்டர்னு ஒண்ணு தெரியாம போச்சு பத்தியா? அவன் அரைஞ்சிருந்தா உன் கண்ணத்துல இங்க எப்படி வந்திருக்கும்? அவன் லெஃப்டால அரைஞ்சானா அவனுக்கு இங்கெல்லாம் அந்த வீக்கம் வந்திருக்கும். அங்கேயே நீ மாட்டிக்கிட்ட. சரோஜா, தெரியாம நீ இப்படி ஒரு கதை இங்க வந்து நடிக்கிறியே, யாருக்காக இந்த கதை இங்க வந்து நடிக்கிற? அம்மா நீ ஒரு பொண்ணா, ஏன் இப்படி எல்லாம் செஞ்ச? என்ன ஒண்ணு சொல்லாதுங்கோ, அர்ஜுன் செய்ய சொன்னா செஞ்சேன். அர்ஜுனா, உனக்கு அப்படி என்னப்பா துரோகம் பண்ணிட்டோம்? அஜிஜோ, நான் எதுவும் செய்ய வேண்டாம்னு சொன்னேன். இந்த குடும்பத்துக்காக அது வந்து ஆதிக்கேசு அவன் தான் செய்ய சொன்னேன். யாருப்பா ஆதிகேசவன்? அப்பா, நம்ம குடும்பத்துக்கு வேண்டாதவ இல்ல, நம்ம குடும்பமே வேண்டாம்னு சொன்னோமே என்னோட எக்ஸ் ஃபியான்சே. அவர்தான் அவரோட ஈகோ ஹர்ட் ஆயிருக்குன்னு இப்படி எல்லாம் கேம் விளையாடுறாருன்னு நினைக்கிறேன். யாருப்பா அந்த ஆதிகேசவன்? உன் குடும்பத்துக்கு ஆறாவது இருப்பான் போல் இருக்கேன். அங்க வேண்டாம்னு சொன்ன மாப்பிள்ள அவருக்கு பொண்ணே வேண்டாம்னு சொல்லிருச்சு. அந்த ஈகோ அதான் இப்படி எல்லாத்தையும் கெடுக்க பார்த்திருக்கான். அர்ஜுன், எதுவா நான் சரி, உனக்காக இவ்வளவு அளவுக்கு இறங்கி வந்து இந்த பொண்ணு இப்படி செஞ்சிருக்காங்க. அவங்க உன் வாழ்க்கையில இருந்தா உன் வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும் யோசிச்சு பாரு. அர்ஜுன் சரின்னு சொல்லுப்பா, இந்த கல்யாணத்தோட நாங்க உங்க கல்யாணத்தையும் நடத்தி வச்சுடுறோம். ஏன் இவ்வளவு யோசிக்கிற? சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காரு, நீ விரும்பினவங்க கிடைக்கலனாலும் ஒன்ன விரும்புறவங்க கிடைச்சா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ரொம்ப யோசிக்காதப்பா, சொல்லு. எங்க ஃபார்ம் ஹவுஸ்ல நடத்தி வச்சிரும். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. சரோஜா எஸ்பெஷலி உன் மனசை புரிஞ்சுக்காம உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு ஐ எம் ரியலி சாரி. சரி விடு அர்ஜுன். சரி, என்ன சம்பந்தி, 2 கல்யாணம் நடந்தா 3வது ஃப்ரீன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டுடலாமா? அப்போ 4வது அனௌன்ஸ் பண்ணிடுங்க அங்கிள். என்னடி சொல்ற? ஆமாண்டி சுப்பு, எனக்கு மோகனை பிடிச்சிருக்கு. அவனா வந்து ப்ரப்போஸ் பண்றதுக்குள்ள எல்லாருக்கும் பேர் பேத்தி போறோம். எனக்கு இதை விட்டா வேற வழி இல்ல. நீ என்ன சொல்ற? ராஜி, யாரு சொன்னாலும் நான் கட்டிக்கிறேன். கல்யாணத்துக்கு விஜய் நடத்தி கொடுக்கணும். நம்ம சென்சேஷனல் ஷீலாவும் க்ளோஸ் அப் கேமராமேன் கண்ணனும் வீடியோ கலெக்ட் பண்ணிடுவாங்க. எல்லாரும் சாப்பிட்டு தான் போனோம். அப்போ தயாராயிடுவோமா? கல்யாணத்துக்கு தயாராயிடுவோமா? நாங்க வந்து ஒரு கல்யாணம் 2 கல்யாணம் பார்த்தா 4 கல்யாணம் நடக்குது. அப்ப நாங்க ராசியானவங்க தான். அப்படியா? அப்படின்னா எனக்கு 4 பேமெண்ட் வேணும். பேமெண்ட்லயே குறியா இருக்காரு பாருங்க. சரி சரி, கல்யாணத்துக்கு ஏற்பாடுலாம் பண்ணுவோம். அல்ட்ரா சக்க 2 கல்யாணம் நினைச்சேன், 4 கல்யாணமா? அப்ப நாடகம் முடிஞ்சு போயிடுதோ? அது எப்படி முடியும்? இது பிளாஷ்பேக் தானே. அங்க நரசிம்மாச்சாரியன் கோ கால் கடுக்க நின்னுட்டு இருக்காங்க. பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சாச்சு. வா போய் ரியல் லைஃப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ லாஸ்ட் சீனா இருக்குமோ? அடேங்கப்பா, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா இந்த ஆத்துல. இந்த பாவி கட்டான போற ஆதிகேசவன் கல்யாணத்தையே கெடுக்க மாட்டானே. எல்லா நாடகத்திலையும்
இல்ல எல்லா கல்யாணத்துலயும் ஏதாவது கலாட்டா நடக்கத்தானே செய்யுது. ஆமாடி வச்சு நம்ம கல்யாணத்துலயும் இப்படி ஒரு கலாட்டா நடந்தது ஞாபகம் இருக்கா நோக்கு? எந்த கலாட்டாவை சொல்றேன்னா ரகு இத கேளும். கரெக்டா நான் தாலி கட்டுற டைமா பார்த்து அவ தம்பி தாலியை ஒளிச்சு வச்சுட்டானா பாருங்களேன். ஐயோ, அப்புறம் விதி யார விட்டுது, தாலி கிடைச்சிருச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்ச ஏழரைதான். மாமி என்ன சொல்ற? ஒண்ணும் இல்ல, நீங்க வந்த கருத்து பாருங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், இந்த மொத்த கதையும் கேட்டு என்னோனும் என் தலையெல்லாம் கிருன்னு சுத்துறது, அப்படியே படன்னு வருது. நாசத்தை உள்ள போய் காபி குடிச்சிட்டு வரேன். ஏன்னா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மாமி முதல்ல வந்தாலும் அந்த மாமி போட்டிருந்த நெக்லஸ் என்னமா ஜொலிச்சு நேற்று வேணும்னா மறந்துடாதீங்கண்ணா. நான் உள்ள போய் காபி குடிச்சிட்டு வரேன். இப்பதான் எனக்கு வார்த்தை கலக்கிறது. மாமி நீங்க என்ன சொல்ற? நான் என்னத்த சொல்றது, பாவம் வச்சு அவ கேட்கறோம். அவ கேட்கற நெக்லஸ கட்டாயமா நீங்க தான் வாங்கி கொடுத்தாகணும். ஆமா சொல்லிவிட்டேன். சரி எல்லாரையும் வர சொல்லுங்க, போட்டோ எடுக்கிறோம். நினைச்சேன் 4 கல்யாணம் லட்சணம் பலமா இருக்க போகுது. அப்ப நெக்லஸ் நிச்சயம் தானே. சீக்கிரம் மாட்டுவாங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் பார்த்து ஏமாந்து போயிடாத. இந்த மனுஷன் கிட்ட ஒரு தட்சிணை வாங்கறதே எனக்கு ஒலிம்பிக்ஸ் ரேஸ் ஓடின மாதிரி இருக்கு. 4 வாங்கறதுக்குள்ள எனக்கு நாக்கே தள்ளிடும். நான் சொல்றேன் நெக்லஸ் வேணும்னா என்னடா அநியாயமா இருக்கு. நான் தான் வந்து ஆதிகேசவா வேண்டாத விருந்தாளி, நீ எங்க வந்த? நான் வேணா உங்களுக்கு வேண்டாத விருந்தாளியா இருக்கலாம், ஆனா நான் மட்டும் கலகம் பண்ணலன்னா இந்த கெமிஸ்ட்ரிக்கும் சைக்காலஜிக்கும் பயாலஜி ஒர்க் அவுட் ஆயிருக்காதுல்ல. அதுக்கு நன்றியா எனக்கு கல்யாண சாப்பாடு போடலாம்ல. அதுவும் சரிதான், கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். ராஜி நீ? நான் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். போட்டோ எடுக்கலாம். சரி சரி வாங்க வாங்க போட்டோ எடுக்கலாம். போட்டோ எடுக்கிறேன்னு அடிச்சதெல்லாம் போதும், என்ன போட்டோ எடுக்க விடுங்க, இல்லைன்னா எனக்கு பேமெண்ட் தர மாட்டாங்க. போட்டோ எடுக்கலாம். நாங்க யாருன்னு பாக்குறீங்களா? இவ்வளவு நேரம் பாட்டு சத்தம் கேட்டது நான் தான் சரி என்கிற பாலாஜி. அலெக்சா என்ற சுமதி. அடடே நம்ம மலை கொச்சன் வராரு, வாங்க 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 வாங்க. மாமி வாங்க. நமஸ்காரம். போன தடவை என் பேச்ச கல்யாணத்தும் பொழுது 4 குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னேன். அது இப்பதான் நடந்திருக்கு பாருங்க. எல்லாரும் இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு குழந்தைகளுக்கு சாப்பிட்டுட்டு போங்க. ஆமா, நீங்க எல்லாம் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் என்ன கொஞ்சம் பேசி விடுங்க. அப்புறமா அங்க காத்துட்டு இருக்கு உங்களுக்கு நல்ல கல்யாண சாப்பாடு, அதனால 2 நிமிஷம் கொடுக்க.